நவாப்பின் சொந்த ரயில். இந்தியாவை ஆட்சி செய்த நவாப்புகளில் ஒருத்தர் சொந்தமாக ரயிலே வச்சிருந்தாரு அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான தகவல் இல்லையா? நவாப் சர் சையது ஹமீது அலிகான் பகதூர் அப்படிங்கிறது அவருடைய முழுமையான பெயர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராம்பூர் அப்படின்னு ஒரு சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தை ஆண்ட நவாப் தான் இவர். இவர் மிகச்சிறந்த ஒரு கல்விமானாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அலிகார் பல்கலைக்கழகம், லக்னோவில் உள்ள மருத்துவக் கல்லூரி, ராசா நூலகம், இந்த மூன்றும் ஏற்படுவதற்கு உருவாவதற்கு மிகப்பெரிய அளவில் கொடையளித்தவர் இவர் தான். மிக மிக பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இவர். தன்னுடைய சமஸ்தானத்திலிருந்து தன்னுடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு சொந்தமாக ஒரு ரயிலே வச்சுருந்துருக்கார். அவருடைய அரண்மனைக்குள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருந்திருக்கு. அந்த ரயில் பார்த்தீங்கன்னா 4 பெட்டி தான், 4 மரப்பெட்டி. பாரசீகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பட்டு துணிகள் அங்கே தரை விரிப்பாக்க வச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட மின் விளக்குகள் அங்கே உள்ள எரிந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஜன்னல் சாளரங்கள் தேக்கு மரத்தாலேயே அதனுடைய தளவாடங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரண்மனையே நகர்ந்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கு அந்த ரயில். அந்த அளவுக்கு அந்த 4 மரப்பெட்டிகளுக்குள்ள ஒரு பெட்டியில் சமையலறை, ஒரு பெட்டியில் படுக்கை அறை, இன்னொரு அறையில் சாப்பாட்டு அறை, இன்னொன்றில் ஆலோசனை செய்யக்கூடிய அறை அப்படின்னு 4 அறைகளோட உலா வந்திருக்கிறது இந்த ரயில். இவர் 41 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறார். 1889 1930 வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார். 54வது வயதில் அவர் மரணமுற்றார். 1954 வரைக்கும் இந்த ரயில் பயன்பாட்டில் இருந்தது. 54 தான் இந்திய அரசாங்கம் அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இருந்தாலும் 1966 வரைக்கும் இந்த ரயில் ஃபங்க்ஷனில் தான் இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த தண்டவாள பாதைகள்லாம் சேதமடைஞ்சதுனால, அந்த பெட்டிகள் எல்லாம் கொஞ்சம் சிதலமடைஞ்சதுனால, பராமரிப்பு இல்லாதனால அதை நிறுத்திட்டாங்க. அப்படி இந்தியாவில் உள்ள மாகாணங்கள்லேயே சொந்தமாக ரயில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த ராம்பூர் சமஸ்தானம் இருந்திருக்கு. இதோட இந்தியா எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது தெரியுங்களா? இதனுடைய முக்கியமான ஒரு பயன்பாடு என்ன தெரியுமா? 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியா வேறு பாகிஸ்தான் வேறு என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு பாகிஸ்தான் என்றும், இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்தியா என்றும் ஒரு முழக்கம் எழுந்தது. அப்போ பாதுகாப்பு காரணங்களுக்காக பல இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலிருந்து அவர்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதேமாதிரி அங்கிருந்து பல இந்துக்கள் இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ பாதுகாப்பான முறையில் பாகிஸ்தான் அவர்கள் போய் சேருவதற்கு பயன்பட்டது இந்த நவாப்பினுடைய இந்த ட்ரெயின் தான் அப்படிங்கிறது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த அளவுக்கு அது 4 பெட்டி தான் இருந்தாலும் கூட இதில் ஒரு கணிசமான அளவு மக்கள் பாகிஸ்தான் போவதற்கு இந்த நவாப் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வரலாற்றை தேடி படிக்கிற போது நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த சமஸ்தானத்தில் உள்ள இந்த வேலையை பார்த்துட்டு ராஜா அரண்மனைக்கு வந்திருக்காரு. இந்த ட்ரெயின் சாதாரண தூரம்லாம் இல்லைங்க, 40 கிலோமீட்டர் தூரம் இவருக்கான அந்த ட்ராக் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. போட்டு 40 கிலோமீட்டர் தினமும் அவர் சமஸ்தானத்திலேருந்து அவருடைய அரண்மனைக்கு போயிட்டு இருந்திருக்காருன்னா எப்பேற்பட்ட சிறப்பாக அந்த ரயில் இயங்கி இருக்கணும். 2 ரயில்வே ஸ்டேஷன் தான், ஒன்று சமஸ்தானம் அவர் வேலை செய்யக்கூடிய இடம், இன்னொன்று அவருடைய அரண்மனை. அப்படியே ஒரு தனி ரயிலே பயணம் பண்ணியிருக்கார். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த கதைக்கும் முடிவுங்கிறது கிடையாது பொதுவாக. அதனால தான் எல்லா சினிமாவுக்கும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு
மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுங்களேன், இழுக்கலாம். உண்மையிலேயே முற்றுப்புள்ளிங்கிறது வெறும் முற்றுப்புள்ளி இல்லை. அந்த புள்ளியிலிருந்து இன்னும் 4, 5 புள்ளியை வச்சோம்னா இன்னொரு கோடு நீட்டலாம். புள்ளி என்பது ஸ்டாப் பாயிண்ட் இல்ல. அது கன்டினியூட்டி கூட ஆகலாம். அது தொடக்க புள்ளியா கூட இருக்கலாம். அதனால எதுக்குமே எண்டு கார்டுங்கிறது கிடையாது. வாழ்க்கையில அப்படித்தான். ஒரு பழைய கதை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். விறகு வெட்டி கோடாரி தொலைச்ச கதை. அத கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய கதை தான் அது. அதாவது காட்டுக்கு ஒருத்தன் தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கிட்டு விறகு வெட்ட போனான். போன இடத்துல ஒரு குளத்துக்குள்ள தன்னுடைய கோடாரியை விட்டுட்டான் உள்ள. இறங்கி குளத்துக்குள்ள தேடி பார்த்தான், கோடாரியை எடுக்க முடியல. கரைக்கு வந்து நின்னு கும்பிட்டான். தெய்வங்களே உதவி பண்ணுங்க, கோடாரி உள்ள விழுந்துருச்சு, என் பொழப்புக்கு வழி இல்லைன்னு வேண்டுனான். மனமுருக பிரார்த்தனை பண்ணதுனால ஒரு தேவதை வந்துச்சு. அந்த குளத்துக்குள்ள விழுந்து ஒரு தங்க கோடாரியை எடுத்து காமிச்சிச்சு. இது உன்னதான்னு கேட்டுச்சு. இல்லேன்ட்டான். ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து காமிச்சு. உன்னதான்னு கேட்டான். இல்லேன்ட்டான். அப்புறம் இவனுடைய கோடாரி, இரும்பு கோடாரி எடுத்து காமிச்சு. இது உன்னதான்னு கேட்டுச்சு. ஆமான்னான். அப்ப அந்த தேவதை என்ன பண்ணுச்சு? விறகு வெட்டி உன்னுடைய நேர்மையை மெச்சினேன்னு சொல்லி 3 கோடாரியும் அவனுக்கு பரிசா வழங்கிட்டு போனதா அந்த பழைய கதை. அதுக்கப்புறம் அதில் ஒரு பார்ட் 2 இருக்கு. விறகு வெட்டி கதை பார்ட் 2. இவன் என்ன பண்ணான்? அந்த தங்கம், வெள்ளியெல்லாம் வச்சு பணக்காரன் ஆயிட்டான். அந்த கோடாரிகளை வச்சு. பெரிய பணக்காரனாகி கல்யாணம்லாம் பண்ணி டூர் கிளம்பி போகிறான். சென்னைக்கு போகிறான். சென்னையில் போய் பீச்சை பார்க்கறதுக்காக மனைவியோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா ஷூட்டிங்கு. ஆர்வமாக போய் அந்த சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒய்ஃபு, புது பொண்ணு இருக்கே, அது வந்து கடலை பார்க்காது. இது வரைக்கும் பார்க்கல. மலையில் தானே இருந்துச்சு. கடலை பார்க்குற ஆசையில் அது போய் கடற்கரையில் போய் நின்றுச்சு. படக்குன்னு கடலுக்குள்ளே போயிடுச்சு. திடீர்னு கூட்டம், பொண்ணு உள்ளே போயிடுச்சா, முங்கிட்டா முங்கிட்டா, கடலுக்குள்ளே முங்கிட்டான்னு எல்லாம் சத்தம் போட்டோன்னே விறகு வெட்டி நம்ம பொண்டாட்டி தானான்ட்டு வேகமாக ஓடினான். போய் கரையில் நின்று பார்த்தான். அவள் வந்து கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா, மூழ்கிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் பயப்படலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம கோடாரியை குளத்துக்குள்ளே தொலைக்கும் போது ஒரு தேவதை காப்பாத்துச்சுல்ல, அது மாதிரி இந்த தடவை கூப்பிட்டா வரும் அப்படின்னு சொல்லி கடற்கரையில் நின்று கும்பிட்டான். யாரு? விறகு வெட்டி. எனக்கு குளத்தில் கோடரி எடுத்து கொடுத்த தேவதையே வாங்கினோடனே வந்துருச்சு. என்னப்பா விஷயம்னு. கடலுக்குள்ளே என் பொண்டாட்டி விழுந்துட்டான். அப்படியா, இந்த எடுத்தாருன்னு தேவதை கடலுக்குள்ளே முங்குச்சு. முங்குனோடனே ஒரு பிரபலமான நடிகையை தூக்கி காமிச்சு, இதுவா அவன் பொண்டாட்டி அப்படின்னோடனே, ஆமாங்க அப்படின்ட்டான். உடனே தேவதைக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா டேய், அன்னைக்கெல்லாம் நீ ஏழையாக இருக்கும்போது தங்கத்தை காமிச்சு இல்லைன்ன, வெள்ளியை காமிச்சு இல்லைன்ன, உன்னுடைய கோடாரி இரும்புன்னொடனே சரின்ன. இன்னைக்கு என்னடான்னா ஒரு பிரபலமான நடிகையை தூக்கி காமிக்கிறேன், ஆமான்ற, உனக்கு இப்போ பேராசை வந்துருச்சே அப்படின்னு தேவதை கடிஞ்சு சொன்னாங்க. ஆமாங்க தேவதை, முதல்ல பிரபலமான நடிகையை காட்டுவீங்க, அப்புறம் இன்னொரு பிரபலமான நடிகையை காட்டுவீங்க, மூணாவதா என் பொண்டாட்டியை காட்டுவீங்க. நான் ஆமான்னுவேன். முதல் 2க்கும் இல்லைன்னு சொல்லுவேன். முதல்ல 2க்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு 3வது ஆமான்னு சொன்னதுனால நேர்மையை மெச்சினேன்னு 3 பொண்டாட்டியும் என் தலையில் கட்ட பார்ப்பீங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டியை கட்டியே நான் படுற பாடு என்னால் தாங்க முடியல. வேணாம் சாமி, இதே இருக்கட்டும்னு அந்த நடிகையை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டானான். பாருங்களேன் எப்படி இருக்கு உலகம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.